யூஜிசி நெட்டுடைய எக்ஸாம் டேட்ஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்காதவங்க இதில் பார்ப்பீங்கன்றதுக்காக கொடுத்துருக்கேன். எதில் எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய வெப்சைட்டு யூஜிசி net.nta.ac.in. ஓகே, ஸோ இதில் எக்ஸாம் ஷெடியூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் தான் அந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. இது முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி 5ஆந்தேதி அப்டேட் பண்ணியிருந்தோம், சீக்கிரமாக போட்டுருவாங்க, இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகலான்ட்டு சீக்கிரமாக போட்டுட்டாங்க. ஸோ 25th ஜூன் 2025லேருந்து 29 ஜூன் 2025 வரைக்கும் நடக்குது. ஸோ இது எதுக்கான எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ணலாம். 85 சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. பிஹெச்டிக்குள்ளே ஸ்காலர்ஷிப், தென் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்குள்ளது இதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அட்மிஷன் நிறைய பேர் பிஹெச்டி வின் பண்ணியிருந்தீங்க, அவங்க திருப்பி அப்ளை பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வந்து மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம். ஸோ பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கும் இதில் வந்து இதை கிளியர் பண்ணால் என்ட்ரன்ஸ் வந்து எழுதாமல் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ எந்த யூனிவர்சிட்டியிலனாலும். ஸோ இதுதான் இதனுடைய எக்ஸாமுடைய பெனிஃபிட்ஸு. ஸோ இது வந்து எக்ஸாம் சென்ட்ரு வந்து உங்களுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து சிட்டிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தூரத்தில் உள்ளவங்களுக்கு அந்த சிட்டி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் 10 டேஸில் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்களாம். அது எந்த வெப்சைட்லனா https://ugcnet.nta.ac.in இதில் தான். ஸோ இன்னொன்று லாஸ்ட் அப்டேட் எங்கே பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதே வெப்சைட்டில் தான் நீங்கள் லாஸ்ட் அப்டேட்டும் பார்க்கணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெதுவாக நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், எந்தெந்த டேட்ஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு பிரிச்சுருக்காங்க. ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபோட்டோஸும் வச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரி அது ரெண்டுமே நீட் இருக்கும். ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 இருக்குது. ஸோ 9 o'clock வந்து ஷிஃப்ட் 1, 3 o'clock வந்து ஷிஃப்ட் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் இருந்தாலும் நீங்கள் மார்னிங்கே போங்க, அது ரொம்ப நல்லது. தென் 25th ஜூன் 2025ல் இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. அடுத்தது 26 ஜூனில் இவ்வளோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்குது. தென் 27th இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2025ல் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. தென் 29 ஜூனில் இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் பேப்பர் 1, அப்போ தான் கிளியர் ஆகும். பேப்பர் 2ல் நீங்கள் 40 கிட்ட நீங்கள் விட்டாலும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ 40 விட்டான்ல அதையும் அடிக்கணும். பட் மார்க் வந்து அதாவது ராங்காக நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருந்தீங்கனாலும் அது ப்ராப்ளம் இல்லை. 55 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடித்தா போதும். பேப்பர் 1 கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து ஆல்ரெடி இப்போ கேட்டதுனால நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்தது தான். ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன், பட் ரீச் ஆகாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.